பாப்பா பர்த்டேக்கு கேக் சொல்லிட்டு ஆர்டர் சொல்லிவிட்டு நாங்கள் ஓகே பாப்பாவோட கொலுசு ரொம்ப பழசாயிடுச்சு. பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்தோம் நாங்கள் கொலுசு. அடுத்து நாங்கள் எடுக்கவே இல்லை பாப்பாவுக்கு. அதுவே நல்லா தான் இருந்துச்சுன்னு விட்டுட்டோம். ஆனால் இப்போ எல்லாம் மணி எல்லாம் அந்த முத்தெல்லாம் கொட்டிகிட்டே இருந்துச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி தேஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம அதை போட்டு பாப்பாவுக்கு புது கொலுசு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க நாங்கள் போனோம். போயிட்டு நம்ம பழைய கொலுசை போட்டோம். அது வந்து ஒரு 14,400 சில்லறை வந்துச்சு. பட் ஓகே அப்படின்ட்டு எங்கிட்ட இருந்த ஒரு சின்னதாக நான் சேர்த்து வச்சுருந்தேன் என்னோடய செயின், தோடு, இதெல்லாம் வெள்ளி தோடு இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டதுக்கு அதுக்கு ஒரு 3 ரூபாயோ என்னமோ சம்திங் வந்துச்சு. அதனால் சரின்ட்டு இந்த கொலுசு எடுக்கலான்ட்டு பார்த்தோம். ஆனால் இந்த கொலுசே 5,000 சில்லறை வந்துச்சு. சரி ஓகே இதை எடுத்துக்கலாம் போதுன்ட்டு இன்னொரு கொலுசு பார்த்தோம். ஆனால் அது வந்து 25,000 சொன்னாங்க. நம்மக்கிட்ட அமௌண்ட்டு அவ்வளோ இல்லைங்கிறதுனால இதே ஓகே அப்படின்ட்டு பாப்பாவுக்கு இதை எடுத்துட்டு சரி பேலன்ஸ் அமௌண்ட் அவங்கக்கிட்ட 150 ரூபா பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தந்தாங்க. நம்மளோட வீடியோ இதோட முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா பாப்பா கொலுசு எடுக்கிறது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கொலுசோ தங்கமோ எடுக்கிற மாதிரி இல்லை. இருக்கிற சின்ன பொருளாக இருந்தாலும் நம்ம சேமித்து வச்சா அது வந்து நாளைக்கு போடுறப்ப அது அமௌண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம கை மேலே காசு கொடுக்க தேவையில்லை. சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.